Hey, what's up guys, this is Megaminx. எங்கிட்ட ரொம்ப நாளாக மெகாமிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கான டிப்ஸ் போடுங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் போடுங்க, அதுக்கான மெத்தட்ஸ் போடுங்க, அட்வான்ஸ் மெத்தட், இன்டர்மீடியட் மெத்தட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் அண்ட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம S2L மெத்தட்ஸ், S2Lனா ஒரு மெத்தட் இல்லை, அது ஒரு ஸ்டெப் மெகாமிக்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு. அதாவது மெகாமிக்ஸில் ஸ்டார்டிங்கில் என்ன நம்ம ஸ்டார் சால்வ் பண்ணிட்டு F2L சால்வ் பண்ணுவோம். F2L சால்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் 2லேயே சால்வ் பண்ணுவோம். அதுக்கான மெத்தட்ஸ் என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸுக்கு அந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் கீழே இருக்கிற ரெட் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஸ்டர்ன் மெத்தடை பற்றி பார்ப்போம். வெஸ்டர்ன் மெத்தட் மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். நம்ம பிகினர் மெத்தடில் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் S2L சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ வெஸ்டர்ன் மெத்தடில் என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லோவில் ஸ்டாரை க்ரியேட் பண்ணி அண்ட் அதோடைய ரெக்வயர்டு F2L பேர்ஸை சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். அண்ட் அடுத்தது நான் லெஃப்ட் பர்பிளை சால்வ் பண்ணுவேன் அண்ட் அடுத்தது க்ரீனை சால்வ் பண்ணுவேன் அண்ட் ரிமைனிங்காக இந்த பிளாக்கை நான் சால்வ் பண்ணி முடிப்பேன். அப்படி தான் நான் வந்து S2L சால்வ் பண்ணுவேன். பட் வெஸ்டர்ன் மெத்தடில் ஸ்டாண்டர்டாக எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூவை பண்ணிவிட்டு அண்ட் தென் ரைட் சைடில் இருக்கிற 2 கலர்ஸ், இப்போ நான் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணேன்னா அண்ட் தென் ப்ளூ அண்ட் ரெட், அதுக்கப்புறம் இந்த பிளாக், இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஃபெலிக்ஸ் எம்டெக்ஸோட டியூட்டோரியல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் எல்லோ பண்ணுவேன் அண்ட் ஃபெலிக்ஸ் எம்டெக்ஸ் என்னன்னா லெஃப்ட்டில் போவார். அதே மாதிரி தான் எனக்கு வந்து பர்பிள் அண்ட் க்ரீன் பண்ணி பழக்கும். பட் நீங்கள் பர்பிள் அண்ட் க்ரீன் தான் பண்ணணும், இல்லை ப்ளூ அண்ட் ரெட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கலர் வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஸ்டார் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாருக்கு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு ஹெச்பீஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ அண்ட் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ அண்ட் க்ரீன், அதுதான் நமக்கு தேவை. எல்லோ அண்ட் ஆரஞ்ச் இங்கே இருக்குது அண்ட் எல்லோ அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா க்ரீனை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணும்போது என்னென்னா ஆரஞ்சை இன்சர்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் இங்கே ஒரு F2L பேர், இங்கே ஒரு F2L பேர், இங்கே ஒரு F2L பேர், அதை இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல இந்த எல்லோ பிளாக் முடிஞ்சிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்னர் இருக்குது அண்ட் அதோடைய எட்ஜ் இங்கே இருக்குது அண்ட் அதை பேர் பண்ணிட்டேன். பேர் பண்ணி அண்ட் அதை இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர் இருக்குது, அதை பேர் பண்ணிட்டேன் அண்ட் அதையும் இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கார்னர் இங்கே இருக்குது அண்ட் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, பேர் பண்ணியாச்சு அண்ட் தென் அதையும் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. அதாவது இந்த பேர் இந்த பேர் இந்த பேர் சால்வ் பண்ணிட்டேன். லைக் எப்படி ஒயிட்டில் வந்து நமக்கு சுற்றி எல்லாமே சால்வ் ஆகிடுச்சோ அதே மாதிரி எல்லோலையும் எல்லாமே சுற்றி சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் எந்த சைடில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் வெஸ்டர்ன் மெத்தடில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ரைட்டுக்கு போகிறேன். ரைட்டில் என்னென்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ எட்ஜை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்டார் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் கலர் போகும்போது நமக்கு வெறும் 2 F2L பேர்ஸ் மட்டும் பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இப்போது இங்கே ஒரு கார்னர் இருக்குது அண்ட் அதோடைய எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது மேலே எடுத்துகிட்டு வரேன் அண்ட் அதை இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அதோட கார்னர் இங்கே இருக்குது அண்ட் அதோடைய எட்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அண்ட் அதை வந்து மேலே கொண்டு வந்துடுறேன் அண்ட் தென் அதையும் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லோவும் முடிஞ்சிருச்சு, ப்ளூவும் முடிஞ்சிருச்சு அண்ட் தென் கடைசியாக பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது. ரெட்டுக்கான ஸ்டாரை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு F2L பேர், இங்கே ஒரு F2L பேர், ஒரு கார்னர் இங்கே இருக்குது அண்ட் அதோடைய எட்ஜும் இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் அதை பேர் பண்ணுவோம் அண்ட் தென் இன்சர்ட் பண்ணுவோம் அண்ட் இங்கே ஒரு பேர் நம்ம இன்சர்ட் பண்ணோம், அதோட கார்னர் அண்ட் எட்ஜ் இங்கே இருக்குது அண்ட் அதையும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நமக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எட்ஜ் அண்ட் 3 கார்னர் இருக்குது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டிஸ் பார்ப்பாங்க. இன்கேஸ் அவங்க பிகினராக இருந்தாலும் சரி, இல்லைனா அட்வான்ஸ் சால்வராக இருந்தாலும் சரி. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு எட்ஜை இங்கே இன்சர்ட் பண்ணுவோம். லைக் இந்த எட்ஜ் இல்லைனா இந்த எட்ஜ். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ வந்து நான் ப்ளூ அண்ட் க்ரீனை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு F2L பேர் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு எட்ஜ் கார்னர் எட்ஜ் பிளாக் கிடச்சிடும். ஸோ வந்து என்னென்னா இங்கே ஒரு F2L பேர், இங்கே ஒரு F2L பேர் மட்டும் தான் மீதி இருக்கும். ஸோ என்னென்னா இதை வந்து பேர் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம். லைக் பர்பிள் க்ரீன் அண்ட் லைட் ப்ளூ உடைய கார்னர் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதோடைய எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் பேர் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்ன சொல்ல அதை நான் அங்கே இன்சர்ட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு எட்ஜ் கார்னர் எட்ஜ் பிளாக் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு F2L பேர், இங்கே ஒரு F2L பேர் க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்ன சொல்ல இந்த செகண்ட் 2 லேயர்ஸ் எனக்கு முடிஞ்சிடும். அண்ட் இப்போது அதுக்கான வேலையை பார்ப்போம்.
ஓகே, அதையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் லேயராக கிரே தான் வருது. வெஸ்டர்ன் மெத்தடில் எப்போவுமே என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ நான் ஒயிட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஒயிட்டாக இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் கலர் கிரேல தான் எனக்கு வந்து லாஸ்ட் லேயராக அமையும். இன்கேஸ் நான் லைட் ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ணால் அப்போ அதோட ஆப்போசிட் கலர் டார்க் ப்ளூவில் தான் எனக்கு வந்து லாஸ்ட் லேயராக அமையும். பட் மோஸ்ட்லி என்னென்னா மெகாமிக்ஸில் யாரும் கலர் நியூட்ரலாக அந்தளவுக்குலாம் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் என்னென்னா ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அதோடைய ஆப்போசிட் கலர் கிரேல தான் அவங்க வந்து லாஸ்ட் லேயராக எண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வெஸ்டர்ன் மெத்தட். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூடா ஹியூன் S2L மெத்தடை பார்க்க போகிறோம். ஹியூடா ஹியூன் S2L மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மெத்தட் மாதிரியே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் சூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார் கிரியேட் பண்ணி 3 F12 பேர்ஸ் கிரியேட் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கலருடைய ஸ்டார் அண்ட் F12 சால்வ் பண்ணுறது. அது வரைக்கும் எல்லாம் சிமிலராக தான் போகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன டீவியேஷன் ஆர் சேஞ்ச் இருக்கும் ஹியூடா ஹியூனுக்கும் வெஸ்டர்னுக்கும். அதை தான் நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம். வழக்கம் போல் எல்லோலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். அதோடைய ஸ்டார் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஆல்ரெடி க்ரீன் சால்வ் இருக்குது. ஸோ வந்து ஆரஞ்சை மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் F12 பேர் அதை இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் செகண்ட் F12 பேர் இங்கே ப்ளூ இருக்குது. ஓகே, அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோவில் என்னுடைய ஸ்டார் அண்ட் F12s எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து என்னென்னா லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கலருக்கான ஸ்டார் அண்ட் F12ஸை கம்ப்ளீட் பண்ணணும். நான் இப்போ வந்து லெஃப்ட்டில் இருக்கிற பர்பிள் கலரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸ்டாரை முடிச்சிட்டேன். அண்ட் F12s பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர் இருக்குது அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் ஏஜ் இங்கே இருக்குது. ஒன்று முடிச்சிட்டோம். அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கார்னர் இங்கே இருக்குது. ஸோ அதோடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இப்போது என்னென்னா நான் எல்லோ அண்ட் பர்பிளுக்கான ஸ்டார் அண்ட் F12s கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெஸ்டர்ன் மெத்தட் படி என்ன செய்வோம்னா நெக்ஸ்ட் கலர் க்ரீனில் ஸ்டார் க்ரியேட் பண்ணி அண்ட் க்ரீனுக்கான F12s எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் ஹியூடா ஹியூனில் அப்படி பண்ண போகிறது இல்லை. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு கலர் மேலே இருக்குது பாருங்கள், தட் இஸ் ஆரஞ்ச் கலருக்கு நான் இங்கே வந்து ஒரு ஸ்டார் க்ரியேட் பண்ணி அதோட F12s க்ரியேட் பண்ணுவேன். ஸோ என்னென்னா வெஸ்டர்ன் மெத்தடில் ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டாக கிரே இருக்குல்ல, இந்த கிரே வந்து லாஸ்ட் லேயராக இருக்கும். பட் வந்து ஹியூடா ஹியூனில் அப்படி இல்லை, கிரே லாஸ்ட் லேயராக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு கலர் தான் லாஸ்ட் லேயராக இருக்கும். இப்போ நம்ம என்னென்னா இந்த ரெண்டு கலரை சால்வ் பண்ணோன்னே இது காமனாக மேலே இங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா அதோடைய ஸ்டாரை இன்சர்ட் பண்ணுவோம் அண்ட் தென் அதுக்கப்புறம் அதோடைய F12 பேர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். இப்போ என்னென்னா ஒரு கார்னர் இங்கே இருக்குது, அதோடைய எட்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னொரு F12 பேர்க்கான கார்னர் இங்கே இருக்குது அண்ட் அதோடைய எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா இதையும் நான் பேர் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லோ பர்பிள் அண்ட் ஆரஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா எனக்கு இந்த கலர் அண்ட் இந்த கலர் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று லாஸ்ட் லேயராக வரும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒன்று இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா இப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ என்னென்னா பிங்க் ஆர் இந்த க்ரீம் கலர் இந்த ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்று லாஸ்ட் லேயராக அமையும். அண்ட் மோஸ்ட்லி என்னென்னா நிறைய பேருக்கு பிங்க் தான் லாஸ்ட் லேயராக அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஹியூடா ஹியூன் S2L மெத்தடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ என்னென்னா நம்ம இப்போ வந்து அதே மாதிரி க்ரீம் கலரில் இருக்கிற இந்த கார்னர் எட்ஜ் பேரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, எட்ஜை இன்சர்ட் பண்ணியாச்சு அண்ட் இந்த பேரை வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்னர் எட்ஜ் பேரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே F12 பேர்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு S12 பேரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன்று ஒரு F12 பேர் அது எங்கே இருக்குன்னா டார்க் க்ரீன் இங்கே இருக்குது. ஓகே, இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிங்க் தான் லாஸ்ட் லேயராக இருக்குது ஹியூடா ஹியூன் மெத்தடில். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான். பட் வெஸ்டர்னில் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் வெஸ்டர்னில் என்னென்னா நம்ம ஒரு லேயராக அப்படியே கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டில் கிரேல வந்து முடிப்போம். பட் வந்து என்னென்னா இங்கே அப்படி இல்லை, ஒரு 2 லேயர்ஸ் இது பண்ணி அண்ட் இந்த லேயருக்கு வந்து அண்ட் அதோடைய பக்கத்து லேயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேறு ஒரு லேயராக நம்ம வந்து நம்மளுடைய லாஸ்ட் லேயருக்கு வந்துடுவோம். பட் அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வராது. பிகாஸ் லாஸ்ட் லேயர் நம்ம பர்பிளில் பண்ணாலும் சரி, இல்லை கிரேயில் பண்ணாலும் சரி, இல்லை பிங்க்கில் பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் தரும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடுக்கு பதிலாக வெஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம்.
நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேலண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு S2L பேரிங் மெத்தடை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லன் மெத்தட் அண்ட் யூடா ஹியூன் மெத்தடோடைய ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். யூடா ஹியூன் மெத்தட்லையும் சரி வெஸ்ட்லன் மெத்தட்லையும் சரி நம்ம என்ன செய்வோம்னா ஏதாவது ஒரு கலருடைய ஸ்டாரை சால்வ் பண்ணிட்டு அண்ட் அதோடைய 3 F12 பேர்ஸை சால்வ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கு அடுத்த கலரில் இருக்கிற ஸ்டார் அண்ட் F12 சால்வ் பண்ணுவோம். பட் இதில் அப்படி இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்ரோச். அந்த அப்ரோச்சை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ரோச்சில் என்னென்னா இந்த ஒயிட்டுக்கு இருக்கிற இந்த F12 பேர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 5 F12 பேர்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த H கார்னர் H பிளாக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற 5 H கார்னர் H பிளாக்கை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு கடைசியாக ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஒரு F12 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஒரு F12னா ஒரு F12ல மொத்தம் 5 F12s மிச்சம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/3ல் க்ராஸை சால்வ் பண்ணிட்டு F12 சால்வ் பண்ணுற மாதிரி தான் தெரியும். தியரிட்டிக்கலி பார்க்க ஈஸியாக இருக்கலாம், கேட்க ஈஸியாக இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணும்போது உண்மையிலே ஈஸியாக இருக்காது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நிறைய லுக்கட் இஷ்யூஸ் இருக்கும். பட் இந்த அப்ரோச் வந்து எனக்கு என்ன சொல்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்ரோச்னு சொல்லலாம். பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வெஸ்ட்லன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ரோச்சை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த அப்ரோச்சில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கலரில் இந்த H கார்னர் H பேரை வந்து நம்ம பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது அண்ட் இந்த எட்ஜை இங்கே இன்சர்ட் பண்ணி இங்கே ஒரு பேரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். பர்பிள் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய கார்னர் இங்கே இருக்குது அண்ட் அதோடைய எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம பேர் பண்ணோம், பேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதை இன்சர்ட் பண்ணி நான் இங்கே வந்து என்ன சொல்ல ஒரு H கார்னர் H பிளாக்கை க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாக், இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் பர்பிள் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பர்பிள் ப்ளூ கார்னர் அண்ட் க்ரீன் ப்ளூ கார்னர் எங்கே இருக்க எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் அதோடைய கார்னர் வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து என்னென்னா ஓகே இதை பேர் பண்ணலாம், இப்படி பேர் பண்ணலாம் அண்ட் அதை இப்படி இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி இந்த க்ரீம் கலர் கூட ரெட் இன்சர்ட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் அண்ட் எட்ஜ் மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த எட்ஜ் இங்கே இருக்குது அண்ட் அதோட கார்னர் இங்கே இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். யா, இந்த பிளாக்கையும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த பிளாக் க்ரியேட் பண்ணோம். ஏதாவது ஒரு எட்ஜு ஆல்ரெடி நமக்கு இதோட மேட்ச் ஆகிருந்ததை இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து நம்ம இந்த பேரை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இங்கே அதோடைய எட்ஜ் இருக்குது அண்ட் அந்த எட்ஜ் கூட இந்த கார்னர் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, முடிச்சாச்சு. அண்ட் தென் லாஸ்ட் H கார்னர் H பேர் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஸோ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு எட்ஜு அண்ட் இங்கே வர வேண்டிய கார்னர் அண்ட் இங்கே வர வேண்டிய எட்ஜை நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு லாஸ்ட் H கார்னர் H பேர் கூட என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் கார்னர் இங்கே இருக்குது, எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறதால நமக்கு என்ன சொல்ல ஈஸியாக கிட்டே பக்கத்துலேயே தெரியுது. இன்கேஸ் இங்கேயோ இல்லை இங்கேயோ இருந்திருந்தால் லுக் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் என்ன சொல்ல டிப்பிக்கலி நம்ம F12 சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன சொல்ல ஸ்டில் எனக்கு வந்து இது ஒரு நல்ல அப்ரோச் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமாகிடுமோ அப்படின்ட்டும் எனக்கு வந்து தோணுது. பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பேர் பண்ணிட்டேன். பட் இங்கே இன்சர்ட் ஆகலை பிகாஸ் அங்கே வரைய வேண்டிய பேரே இல்லை. அதோடைய கார்னர் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம இதை பேர் பண்ணலாம். யா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த H கார்னர் எட்ஜை சால்வ் பண்ணிட்டேன் அண்ட் அதே மாதிரி மீதி எல்லா H கார்னர் எட்ஜையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா மொத்தம் 5 F12 பேர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 5 F12 பேர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல S2L சால்வ் ஆகிடும். இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டேன், இங்கே ஒன்று முடிச்சிட்டேன், இங்கே ஒன்று முடிச்சாச்சு அண்ட் லாஸ்ட்டாக இங்கே பண்ணணும். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் லேயர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது அண்ட் S2L முடிச்சிட்டோம். பேலன்ஸ் மெத்தட் பார்க்குறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். பட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட டிஃபிகல்ட்டிஸ். பிகாஸ் பிளாக் பில்டிங் அண்ட் லுக்கேடில் வந்து சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் எப்போ வந்து இது மாதிரி மெத்தட்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல மெகாமிக்ஸ் இருக்கணும். நல்ல மெகாமிக்ஸ் இந்த சென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா MGC மெகாமிக்ஸ். இது உண்மையிலே நல்லா தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் MGC மெகாமிக்ஸை விட YJU V2 மெகாமிக்ஸ் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த மெகாமிக்ஸ் விட அந்த மெகாமிக்ஸ் செம்ம லைட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MGC மெகாமிக்ஸில் எனக்கு இன்னும் அந்த ஸ்ப்ரிங் நாய்ஸஸ் கேட்குற மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் இருக்குது.
நான் டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஸ்ப்ரிங் நாய்ஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல லைட்டாக ஸ்ப்ரிங் நாய்ஸ் இருக்குது. நான் என்ன லூப் பண்ணாலும் எனக்கு வந்து ஹெவி ஆகிடுற மாதிரி தோணுது. ஸோ வந்து நான் லூப் தொடுறதே இல்லை என் மெகாமிக்ஸ்க்கு. ஸோ என்னென்னா இந்த மெகாமிக்ஸை கம்பேர் பண்ணும்போது YJ-UHU உண்மையிலே ஒரு பிகினருக்கும் சரி ஒரு இன்டர்மீடியேட்க்கும் சரி ஒரு நல்ல மெகாமிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈவன் என்ன சொல்ல அட்வான்ஸ் சால்வர்ஸ் கூட sub-30 சால்வ்ஸ்லாம் அதில் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது அந்த மெகாமிக்ஸ். லைட்டாக இருக்குது அண்டு டேர்னிங்ஸ் எல்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வந்து அந்த மெகாமிக்ஸை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த மெகாமிக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மெகாமிக்ஸ் வாங்கும்போது Cubelelo MA கியூபிங் அண்ட் டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் சால்வ்ஸ் எல்லாம். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா சால்வ் பண்ணி ஒரு sub-230 அதாவது 2 minutes 30 secondsக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்ல இந்த S2L மெத்தட்ஸை ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50 சால்வ்ஸாவது ஒவ்வொரு மெத்தட்லையும் நீங்கள் பண்ணி எது உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக தோணுதோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இதை மீறியும் உங்களுக்கு வந்து டைம்ஸ் ரெடியூஸ் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா star+F12 இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லேயர். இந்த லேயரில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல டிஃபிகல்ட்டிஸ் தோணலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து star+F12 ஏதாவது டவுட்ஸ் ஆர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஒரு 100 லைக்ஸ்க்கு தெரிவிக்க விட்டுருங்க. அண்ட் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.